வணக்கம். இன்னைக்கு காஸ்ட் அக்கவுண்டிங்ல, ப்ராசஸ் காஸ்டிங்ல ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் குடுத்திருந்தா, எப்படி அந்த ப்ராசஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து டிஎஸ் ரெட்டி அண்ட் ஒய் ஹரிபிரசாத் ரெட்டி புக்லேருந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் 10.93 சம் நம்பர் 6 இப்போ நான் போட போறேன். ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் 3 ப்ராசஸோட காஸ்ட்ட ஃபைண்ட் அவுட் பண்ணணும். த புரொடக்ஷன் ஆஃப் ஈச் ப்ராசஸ் குடுத்திருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, என்னென்ன இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, வேஜஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், வொர்க்ஸ் ஆன் காஸ்ட், புரொடக்ஷன் இன் யூனிட்ஸ், ஸ்டாக் யூனிட்ஸ் ஃப்ரம் ப்ரிசைடிங் ப்ராசஸ் 1st July 2007, ஸ்டாக் யூனிட்ஸ் ஃப்ரம் ப்ரிசைடிங் ப்ராசஸ் 31st July 2007. ஸோ இந்த மாரி இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்கு. ஸோ இப்போ ப்ராசஸ் ஏ அக்கவுண்ட் போவோம். ப்ராசஸ் ஏ அக்கவுண்ட்ல ஃபர்ஸ்ட்டு என்ன பர்ட்டிகுலர்ஸ், யூனிட், அமௌண்ட் அதே மாதிரி கிரெடிட் சைட்லயும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 வேஜஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் ஏல 72,000 யூனிட்ஸ்க்கு குடுத்துருக்கு. சரியா? ஸோ ஏன்னா புரொடக்ஷன் இன் யூனிட் 72,000 குடுத்துருக்கு பாருங்க. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 72,000 யூனிட்ஸ்ல எடுத்திருக்கோம். அண்ட் தென் அமௌண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 60,800 குடுத்துருக்காங்க. அண்ட் தென் வொர்க்ஸ் ஆன் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஏக்கு 11,200 குடுத்துருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராசஸ் பி அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 72,000 அண்ட் தென் இந்த 6,800 பிளஸ் 11,200 பார்த்தீங்கன்னா அதுவும் 72,000 இந்த இடத்துல டோட்டல் மிஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ பை ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராசஸ் பி அட் ரூபி 1 பர் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 72,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ராசஸ் பி அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோம். இதுல பர்ட்டிகுலர்ஸ், யூனிட்ஸ் அதே ஃபார்மேட்டா. இதுல மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சம்ல பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து குடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஓப்பனிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா, என்ன யூனிட்ஸ் குடுத்துருக்கு அந்த இடத்துல? அதாவது ஸ்டாக் யூனிட்ஸ் ஃப்ரம் ப்ரிசைடிங் ப்ராசஸ் 1st July 2007 அப்படின்னு சொல்லிட்டு, ப்ராசஸ் பில 8,000 குடுத்துருக்கா? ஸோ அத தான் இங்க கொண்டு வரோம். 8,000 அட் ரூபி 1 பர் யூனிட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த 1 ரூபி பர் யூனிட் தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்? 8,000 ரூபீஸ்க்கு அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம ப்ராசஸ் ஏலேருந்து இந்த பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற யூனிட்ட அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். 72,000 யூனிட்ஸ் அட் ரூபி 1 அதாவது 72,000. தென் இந்த ப்ராசஸ் பிக்கு வேஜஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் 24,000ம் ஒர்க்ஸ் அண்ட் காஸ்ட் வந்து 10,500ம் குடுத்துருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ஸ்டாக். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டாக் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரிசைடிங் ப்ராசஸ் 31st July 2007. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதுல இந்த ப்ராசஸ் பில மட்டுமே ஓப்பனிங் ஸ்டாக்கும் குடுத்துருக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கும் குடுத்துருக்கு. கொஸ்டின பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல 8,000 ஓப்பனிங் ஸ்டாக், 2,000 க்ளோசிங் ஸ்டாக் குடுத்ததுனால, பை க்ளோசிங் ஸ்டாக் அட் ரூபி 1 போட்டு 2,000 யூனிட்ஸ் அட் ரூபி 1 வந்து 2,000. அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராசஸ் சி அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குடுத்துருக்கு பாருங்க. புரொடக்ஷன் இன் யூனிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல அதாவது ப்ராசஸ் ஏல 72,000ம், ப்ராசஸ் பில வந்து 75,000ன்னு சொல்லியிருக்கா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் வந்து 75,000. இப்போ டெபிட் சைட்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்கு? ஓப்பனிங் ஸ்டாக் ஒரு 8,000, ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் ஏலேருந்து ஒரு 72,000 மொத்தம் யூனிட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு? 80,000 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த யூனிட்ஸ் தான் இங்கேயும் வரும். ஸோ இந்த 80,000 யூனிட்ஸ்ல 2,000 க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு. 75,000 நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா, இப்ப 77,000 தான் காமிக்குது. மிச்சம் உள்ள 3,000 என்னன்னாக்கா, நார்மல் லாஸ் அதாவது வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். 3,000 யூனிட்ஸ். அதுக்கு எந்த ஸ்கிராப் வேல்யூவும் ஈல்ட் ஆகல. அதனால நம்ம 0 போட்டிருக்கோம். எதுவும் குடுக்கல. அதனால 0 போட்டாச்சு. ஸோ இப்போ 80,000 அண்ட் 1,14,500 இஸ் த டோட்டல் கிரெடிட் சைட்ல. இப்ப இந்த 1,14,500ல க்ளோசிங் ஸ்டாக் 2,000 லெஸ் பண்ணோம்னா, ட்ரான்ஸ்ஃபர் டூ ப்ராசஸி அக்கவுண்ட்ல 1,12,500. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ரூபா எத்தன யூனிட் பர் யூனிட் வந்து இது வந்து நெக்ஸ்ட் யூனிட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொன்னா, 1,12,500 டிவைடட் பை 75,000 பண்ணோம்னா, ரூபி 1.5 பர் யூனிட். ரைட்? ஸோ இப்படி தான் வந்து ப்ராசஸ் பி அக்கவுண்ட் போடுறோம். இதுல வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கும் குடுத்துருக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கும் குடுத்துருக்கு. அடுத்தது ப்ராசஸ் சி அக்கவுண்ட் பார்த்தோம்னா, இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து குடுத்துருக்கு. எவ்வளோ குடுத்துருக்கு? 33,000 குடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 33,000 ஏன் நம்ம இந்த இடத்துல 1.5 போடுறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க ப்ராசஸ் பி அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, அதுல தெரியும். ட்ரான்ஸ்ஃபர் டூ ப்ராசஸ் பில எல்லாமே எத்தன ரூபா ஒரு யூனிட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க? 1.5.
அதனால இங்கேயும் நம்ம என்ன பண்றோம் 33,000 into 1.5 பார்த்தோம்னா 49,500. அதுக்கு அடுத்தது டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ப்ராசஸ் பிலேருந்து எவ்வளோ மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொன்னா 75,000 யூனிட்ஸ் அட் ரூபி 1.5 1,12,500. இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் சி அக்கௌண்ட்டுக்கு மட்டுமே வேஜஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 24,000 ஒர்க்ஸ் அண்ட் காஸ்ட் வந்து 10,500. ஓகே அண்ட் தென் கிரெடிட் சைடில் பார்க்கும்போது க்ளோசிங் ஸ்டாக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 11,000 யூனிட்ஸ். 11,000 யூனிட்ஸ் எவ்வளோ ரூபாயில் பண்ணுறோம் 1.5 பர் யூனிட்ல பண்ணுறோம் 16,500 rupees. ஓகே அண்ட் தென் ஃபினிஷ்டு ஸ்டாக் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 96,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ யூனிட்ஸை நம்ம செக் பண்ணோம்னா டெபிட் சைடில் டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ வருது 1,08,000 இல்லையா? ஸோ அந்த 1,08,000லேருந்து 11,000 க்ளோசிங் ஸ்டாக் போகுச்சு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 96,000 ரெண்டும் போச்சு அப்படின்னு சொன்னா ரிமைனிங் ஒரு 1,000 யூனிட்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா வேஸ்டேஜ். இதுலயும் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் வேல்யூ எதுவும் குடுக்கல. அதனால நம்ம 0 போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த 96,000 யூனிட்ஸ் வந்து ஃபினிஷ் ஸ்டாக்ல போயிடுது. 11,000 யூனிட்ஸ் ஆல்ரெடி க்ளோசிங் ஸ்டாக் இருந்திருக்கு. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,32,500. அதில் க்ளோசிங் வேல்யூ வந்து 16,500 போக மிச்சம் உள்ளது ஃபினிஷ்டு ஸ்டாக்ல 2,16,000. இப்போ காஸ்ட் என்ன பர் யூனிட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2,16,000 டிவைடட் பை 96,000 தட் இஸ் 2.25 பர் யூனிட் அப்படின்றது அதுதான் வரும் நம்மளுக்கு. ஸோ எப்போ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்மளோட சம்ல அப்படின்னு சொன்னால் இப்படி தான் நம்ம வந்து ப்ராசஸ் ஏபிசி அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஹோப் எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.